காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WN ரெசிபி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றுமே போட்டேன். அந்த வீடியோவில் சொன்னேன் அடுத்து வரை வெட்டிங் vlog தான், கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு வந்து நான், என் பிரதர், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், என் சிஸ்டரும் சேர்ந்து. இப்போ கல்யாணம் நடக்க போகிறதும் என் பெரியம்மா பிள்ளைக்கு தான். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பிரைட் டூபியும் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்சு போகிறான்னு சொல்லி சரியான கவலை இருந்துச்சு. நல்லாவே வந்து இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. பிரைட் டூபி முடிஞ்சு அடுத்த கையோடய மெஹந்தி ஃபங்க்ஷனே வச்சுட்டோம். பொண்ணு ஏற்கனவே வந்து முதல் டே வந்து மரத்துணி வச்சுட்டாங்க, நாங்கள் எல்லோரும் வச்சுட்டு இருந்தோம். நானும் ஓடி எல்லா பக்கமும் ஃபோனும் கையுமாவே தெரிஞ்சுட்டு இருந்தேன். எல்லோரும் இந்த பிள்ளை என்ன எது எடுத்தாலும் வீடியோ பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி எனக்கு வெறுத்துட்டு நான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் எப்படி சொல்கிறது. நைட் சாப்பாடுமே சாப்பிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வந்து எங்களோட வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு போகணுன்ற அவசர காரணத்தினால ஃபேமிலியில் மற்ற ஆட்கள் எல்லோரும் தின்றுட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து ஃப்ரூட் சலாட் செய்யணும்னு சொல்லி மார்னிங்கே வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு இடையில மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் நேரத்தோடு வச்சா தான் நல்லா கூல் ஆயிக்கும், சாப்பிடும்போது நல்லா ஆயிக்கும். பப்பாசி பழத்தை தான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன போட்டேன்னு சொன்னால் பப்பாசி பழமும் அன்னாசி பழமும். ஆப்பிள் போடுறதுக்கு வந்து க்ரீன் கலர் ஆப்பிள் தான் கிடச்சிச்சு. வீட்டில் க்ரீன் தான் நின்றுச்சு, ரெட் கலர் இல்லை. க்ரீன் கலர் வந்து நல்லா இனிப்பாக தான் நின்றுச்சு, புளியண்டா இல்லை, அதால் தான் அதையும் கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறமா வாழைப்பழத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. ஃப்ரூட் சலாட் வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட் ஆகிக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணியிருந்தேன். அது எல்லோரும் செய்வாங்களான்னு தெரியாது, நான் அந்த டைமில் யோசித்து செஞ்சது தான். பப்பாசி பழத்தையும் வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா கையில் பிணைஞ்சிட்டு எங்கர் வந்து ஒரு 3 கரண்டி மாதிரி போட்டு சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருந்தேன். கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலும் நான் வந்து கையாலே பிணைஞ்சிட்டேன், அப்போ தான் டேஸ்ட் கூட ஆகிக்கும்னு சொல்லி எங்களோட ஃபேமிலிக்கு சிறுத்தால நான் கையால் செஞ்சேன். அதுக்கப்புறமா நாங்கள் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி வச்சதையும் அந்த ஃப்ரூட்ஸோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா சரி, சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். மிச்சம் நாளைக்கு போகிற உமா வாப்பா தாத்தா நான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கழிச்சிட்டு இருக்கும்போது மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது அவங்களுக்குமே போட்டு கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சின்னு சொன்னாலும் அவங்க வந்து அந்த ஐஸ்கிரீமை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கமே இல்லை, கஷ்டப்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு தின்றதுக்கு. பெரியம்மாவோட வீட்டுக்கு போக தான் ரெடி ஆகணும். ஒரு 10 நிமிஷம் போல் பஸ்ஸில் தூரம் போகணும். போயிட்டு இறங்கி அங்கேருந்து நடந்து போகணும் ஒரு 10 நிமிஷம் போல். அது எப்படி மெச்சாவிச்சுன்னு தெரியாது. கடைசியாக உடுத்துட்டு ரோட்டுக்கு வந்து பஸ் ஏறும்போது தான் நான் வந்து கண்டேன். உமா வந்து பர்பிள் கலரில் அபாயம் உடுத்தியிருந்தாங்க, நானாக பர்பிள் கலரில் சேட் உடுத்தியிருந்தேன். நான் பர்பிள் கலரில் ஒரு ட்ரெஸ் ஒன்று உடுத்தியிருந்தேன். அந்த ஃபோட்டோவுமே போட்டேன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக மரவை பெக் பண்ணும்போது தான் நாங்கள் போனதே. எல்லாம் பெக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலையில் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். நாங்கள் போகக்குள்ளேயே ஒரு 1 மணி 1:30 மணிக்கும் அவ்வளோ நேரம் பெக் பண்ணி இருந்துக்கிறாங்க. பாவம், நேரத்தோடு போகிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை, வீட்டில் சரியான வேலை, சமைச்சு சாப்பிட்டு தான் போனோம். அப்புறம் ரெஜிஸ்டருக்கு வந்து ஆம்பளையில் எல்லோரும் முன்னுக்கு போயிட்டாங்க. ஒன்றை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் முடிஞ்ச உடனே எல்லோரையும் வர சொன்னாங்க. அப்போ நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு வேனில் போயிட்டு இருந்தோம். எங்க உள்ளயா அப்புறம் ஈவினிங் போல் காபி குடிச்சிட்டு சோட்டிஸ்லாம் தின்னுட்டு ஈவினிங் போல் கேக்குமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பொண்ணை விட்டுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து ரெஜிஸ்டர் நடந்துச்சு. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை மாப்பிள்ளை வீட்டில் வந்து வலிமா. எங்கள் வீட்லேயே நாங்கள் ரெடி ஆகிட்டு ஆட்டோ பிடிச்சி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம். போயிட்டு பார்த்தா மாஷல்லாண்டு அவ்வளோ அழகாக இருந்தாங்க 2 பேரும். மாப்பிள்ளை வீட்டில் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ நல்லா கவனிச்சாங்க. சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி டேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெருக்கமான குடும்ப ஆட்கள் எல்லாருமே வந்து மெரூனில் ஒரே மாதிரி உடுத்தியிருந்தோம். அழகாக இருந்துச்சு எல்லாருமே மெரூன் கலரில். வலிமா அண்ட் ஈவினிங்கே வந்து ஹால்லேருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 ஹவர் போல் அங்கேயே இருந்தோம். எல்லோரும் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு கோபி குடியும் இருந்துச்சு, அதையும் குடிச்சிட்டு எல்லோரும் ஒரு 6 மணி 7 மணிக்கும் திரும்ப வேனில் ஏறி பெரியம்மா வீட்டுக்கே திரும்ப போயாச்சு. போயிட்டு அங்கே இருந்துட்டு 1 ஹவருக்கு போகிறது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போனோம். வீட்டுக்கு போயிட்டு 1 ஹவர் 2 ஹவர் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பெரியம்மா வீட்டுக்கே வந்தாச்சு. வலிமா முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பெரியம்மா வீட்டில் சாப்பாடு போட்டிருந்தாங்க எல்லாேருக்கும். ஜொலியாக பேப்பர் எல்லாம் மடித்து வச்சு டிஷ்யூ எல்லாம் மடித்து வச்சுருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அடுத்தாண்டு சாப்பாடு இருக்குது இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலுக்கு உடுத்தியிருந்த வந்து இந்த உடுப்பு தான் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
பொண்ணை கூட்டிகிட்டு வரத்துக்கு நாங்கள் தான் போயிட்டு இருந்தோம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் காரில் ஏற்றியாச்சு. பின்னுக்கு நானும் இன்னொரு மாமியும் ஆட்டோலேயே போயிட்டு இருந்தோம். அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் காரில் வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு மேலே ஓடி வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு வார வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ பண்ணுறதே என்ன வேலையாகவே இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் தான் உடுத்தியிருந்தாள். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் நல்லா இருந்துச்சு. என் அம்மாவுக்கு வந்து சுகர் கூடி, அதனால் நான் வந்து டக்குன்னு சாப்பிட்டு நான் வந்து ஹோல்லேருந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. பெரியம்மாவோட வீட்டில் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன்ட்டுக்கு எங்களோட அம்மா ஹோலுக்கும் வரல. அந்தளவுக்கு அவளுக்கு உடம்பு வருத்தம். சுகர் இருந்தாலே தெரியுமாய்க்குமா அவளுக்கு. வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் பெரியம்மா வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு சுகர் கூடி ஹோலுக்கு வரையெல்லாம் போயிட்டுச்சு. அப்புறம் பெரியம்மா வீட்டிலே அம்மா மீந்தாங்க. வரவாசிலேயே வவுறு நிறையாமல் சாப்பிட்டு நான் வந்துட்டேன். பொண்ணும் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸை எடுக்க கிடைக்கல. ரொம்பவுமே கவலையாகிடுச்சு. வீடியோ எண்டில் வந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன், நீங்களும் பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுலையோ வீடியோ போட்டிக்கிறதுலையோ என்ன சரி பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே திருத்திக்கொள்வேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் காய்ஸ். பாய்.